விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற பாக்கியலட்சுமி சீரியல்ல அமிர்தான்ற கேரக்டர்ல நடிச்சு அதுக்கப்புறம் அந்த சீரியல்லேருந்து விலகின ரித்திகா அவங்க கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் கர்ப்பமா இருக்கிறதா நியூஸ் சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அவருடைய வளகாப்பு ரொம்பவும் எளிமையா இப்போதான் நடந்து முடிஞ்சது. அதுல விஜய் டிவி பிரபலங்கள் பலருமே கலந்துகிட்டாங்க. இவங்க சீரியல் நடிகையா இருந்தாலுமே எப்பவுமே ஹோம்லியான லுக்லேயே தன்னுடைய ரசிகர்களை கவர்ந்திருக்கிறாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ஆங்கரா ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ராஜா ராணி சீரியல்ல சஞ்சீவுக்கு தங்கச்சியா வினோதினி கேரக்டர்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாக்கியலட்சுமி சீரியல்ல அமிர்தா கேரக்டர்லயும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி நடிக்கும் போதுதான் இவங்களுக்கு அதிகமான ரசிகர்கள் வர ஆரம்பிச்சாங்க. இந்த சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் விஜய் டிவில பிரபலமான வினுங்கிறவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த சீரியல் மட்டும் இல்லாம குக் வித் கோமாளியில வந்தது மூலமாகவும் இவங்க நிறைய ஃபேன் சம்பாதிச்சிருக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா சில வாரங்கள்லயே திரும்பவும் சீரியல்ல நடிக்கவும் தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் சில மாதங்களுக்கு அப்புறமா அந்த சீரியல்ல இருந்து எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம விலகிட்டாங்க. சீரியல்கள்ல வந்திருந்தாலுமே குக் வித் கோமாளியில அவங்க ஒயில்ட் கார்டு என்ட்ரி கொடுத்தது மூலமா அதிகமான ரசிகர்கள் கவர்ந்தாங்க. ஆனா பாக்கியலட்சுமி சீரியலை விட்டு எதுக்காக போனாங்கன்ற அறிவிப்பு வெளியிடவே இல்லை. அப்படி இருந்தப்ப ஒருவேளை இவங்க கர்ப்பமா இருக்கலாம்னு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி இவங்க கர்ப்பமா இருக்கிற நியூஸ் சொல்லி இவங்களுடைய சோசியல் மீடியால போஸ்ட் போட்டிருந்தாங்க. இதை பார்த்துட்டு இவருடைய ரசிகர்கள் எல்லாருமே வாழ்த்துக்களை குவிச்சிருந்தாங்க. அந்த போட்டோஸ்ல கூட அவங்க புடவையில இருந்ததை பார்த்துட்டு அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே போட்டோஸ்க்கு லைக் பண்ணதோட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுடைய வளகாப்பு நாட்களுக்கு முன்னாடி தான் நடந்து முடிஞ்சது. இந்த நிகழ்ச்சியில விஜய் டிவியை சேர்ந்த பல பிரபலங்கள் வந்து அவங்கள ஆசீர்வதிச்சிருந்தாங்க. அதுல பாடகரான அஜய் கிருஷ்ணா, நடிகை ஸ்ரீதேவி அசோக்குமார், அம்மு அபிராமி, ஜனனி, குக் வித் கோமாளியோட இயக்குனராக இருந்த பார்த்திவ் மணி இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க.